அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திர நண்பர்கள் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியாக வருவீங்க. மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. சதயம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்கார். அதாவது இப்போ நீங்க 7 சனியோட ஜென்ம சனி காலத்துல இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே அளவுக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பணம் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் நீங்க உங்களுடைய உங்களை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க இரவு நேரங்களில் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்க உங்களுடைய திங்ஸை எந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய திங்ஸ் எதுவுமே திருடு போகாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் தற்சமயம் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ராகுக்கு சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதான் உண்மைங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையில்லாம கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சொன்னோம் இல்லைங்களா. அந்த கருத்து வேறுபாடுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கோபம் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ
ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற நண்பர்களுடைய புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட பழகும்போது நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா இவரும் வந்து குருவுக்கு நிகரான ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருப்பீங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வந்து மனசார வேண்டிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா பிள்ளைகள் விஷயமா நீங்க முயற்சித்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல தோக்கு மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க. தற்சமயம் உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில கருத்து மோதல்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இறங்கணும் அல்லது வந்து பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நல்ல முறையாக நடைபெறுவதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு மற்றொரு சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேத்து பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து கேத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஏன்னா 8வது வீட்டுல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் அதனுடைய பலன் வந்து கொஞ்சம் கெடுதலாகவே முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த 8வது வீட்டுல கேத்து பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து கண், பல் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாத்தியமான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ, கொஞ்சம் கோவத்தை வெளிப்படுத்தாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சரி ஓகே நம்ம பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்றன பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவது நல்லது தாங்க. ஆனா பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு விதமான சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பணம் நல்லபடியாக
வரா மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச லாபம் எல்லாமே நம்மளை விட்டு போற மாதிரியும் இருக்கும். அதனால வந்து நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பங்கு சந்தையில வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுடைய தாயாருக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் அல்லாது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. என்னதான் 4வது வீடுன்றது வந்து மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட தற்சமயம் வந்து குரு பகவான் அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு நல்ல பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா மகிழ்ச்சிகரமா இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது தற்சமயம் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 8வது வீட்டில் விழக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டை ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா அப்ராட் போவதோ அல்லது வந்து அப்ராட் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய 7ரை சனியோடைய 2வது சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வந்து நம்ம தெளிவாக வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவதோ அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த இந்த திருத்தலங்களான விஷ்ணு பெருமானோ அல்லது லட்சுமி தேவி தாயாரோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயில்களுக்கோ நீங்கள் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளையோ அல்லது முடியும் அப்படின்னா வியாழக்கிழமைகளோ போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.